Hello everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் மண்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாமே லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். ஸோ வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க அண்ட் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இப்போ இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 5லேருந்து 6 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு கேப்சிகம், 1/4 கப் அளவுக்கு கேரட் அண்ட் 1/4 கப் அளவுக்கு கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே நான் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த வெஜ்ஜீஸ் எல்லாமே இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் சப்போர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ அண்ட் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம போட்ட வெஜ்ஜீஸ் எல்லாமே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இது வந்துட்டு ஹாஃப் குக் ஆனால் போதும். முழுசாக வெந்துருச்சுன்னா அந்த ஃப்ரைட் ரைஸில் டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ இந்த அளவுக்கு வெந்த உடனே இது கூட நான் ஒரு ஹாஃப் லைம் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் கொஞ்சமாக நான் ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். பிளாக் பெப்பர் பவுடர் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே மீடியம் ஹீட்டில் பண்ணிக்கோங்க. லைம் ஜூஸ், சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நம்ம வெஜிடபிள் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நான் லெஃப்ட் ஓவர் கோபி 65 ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ இதை தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், கோபி 65 ரெசிபி. ஸோ அந்த ரெசிப்பியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் பின் பண்ணுறேன், போய் பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது நேற்று நைட்டு ரசம் சாதம் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கு சைட் டிஷ் நல்லாயிருக்கும் தான் நான் இந்த கோபி 65 செஞ்சேன். அம்மாவும் நானும் பிளான் பண்ணி செஞ்சோம். பட் இது வந்துட்டு ரொம்ப மிச்சம் ஆகிடுச்சு இந்த கோபி 65. ஸோ லெஃப்ட் ஓவர் ரைஸ் கூட நிறைய இருந்தது. ஸோ இதையும் அந்த லெஃப்ட் ஓவர் ரைஸும் வச்சு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்காக நாங்கள் இந்த கோபி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுட்டு இருக்கோம். உங்கள் கிட்டே கோபி 65 இல்லை, நீங்கள் இந்த சிக்கன் கபாப் செஞ்சிங்கன்னா இல்லை இந்த பன்னீர் 65 எல்லாம் செஞ்சிங்கன்னா அதெல்லாம் மிச்சம் ஆகிடுச்சுன்னா அதை அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட கோபி 65 வந்துட்டு நல்லா சூடாயிடுச்சு. இது நைட்டு செஞ்சதால் நான் இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கேன் மறுபடியும். இப்போ இது கூட நம்ம லெஃப்ட் ஓவர் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2.5லேருந்து 3 கப்ஸ் அளவுக்கு நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் இதுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இன்னொரு 2 மினிட்ஸ் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்கள் வீட்டில் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்துச்சுன்னா கோபி 65 இல்லைனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிங்கன்னாவே இது சூப்பராக ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக நம்ம இது மேலே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கலாம். எனக்கு ஆக்சுவலி ஸ்ப்ரிங் ஆனியன் டேஸ்ட் எல்லாம் பிடிக்காது. பட் அது போட்டால் தான் ஹோட்டலில் சாப்பிட்ட ஃபீல் வருது, அதனால தான் நான் ஆட் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைன்னா நீங்கள் வீட்டில் கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடாக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. இது சேம் நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்ற ஃபீல் தான் வரும் உங்களுக்கு. ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு எல்லாமே லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோட பார்க்கலாம். until then take care.